புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. ஏன்னா நேற்று பேசுறாங்க, எங்களுடைய பொதுச் செயலாளரை மிகவும் கடுமையான விமர்சனம் படிச்சிருக்காங்க, அதனால இங்க பேச வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துட்டு நான் கடிதம் கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் உண்மையான தங்கையாக உன்னிடத்தில் இருப்பேன், எந்த விதத்திலும் அரசியலில் நான் ஈடுபட மாட்டேன், அரசியலில் பங்கு பெற மாட்டேன், உனக்கு தங்கையாக இருந்து பணிவிடை செய்வேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ தானே வாக்குறுதி கொடுத்து கையெழுத்து கொடுத்தீங்க. அம்மா ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்ட முன்னாடி அம்மா மறைவு மட்டும் அமைதியா இருந்தீங்க. அம்மா மறைஞ்ச பின்னாடி உங்க கடமை என்ன? ஒதுக்க வேண்டியது தானே, ஒதுக்க வேண்டியது தானே. இன்னைக்கு நேற்று மேடையில் பேசுறாங்க, அவர் நல்ல மனுஷன். அவர் சொல்றாங்க எல்லா அமைச்சர்களும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னென்ன கம்ப்ளைண்ட்னா, ஒரு போலீஸ்காரர் மாத்தணும், ஒரு அதிகாரி மாத்தணும் சொல்றாங்க. நான் எப்படிமா மாத்துறதுன்னு கேட்டாங்க. அம்மா வந்து எப்பவுமே தவறான அதிகாரிகள் ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் பன்னீர்செல்வம் பண்ணாரு. எப்ப சொல்றாங்க? நேற்று சொல்றாங்க. நேற்று சொன்ன இதே சசிகலா தான் முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வத்தை கையெழுத்து போட்டு அமைச்சர் பதில் முதலமைச்சர் பதில் வெளியே போக சொன்னவங்க. வெளியே போக சொல்லிட்டு இந்த அம்மாவுக்காகவே அக்காவுக்காகவே வாழ்க்கை சொன்னாங்க இல்லையா? 2 நாள்ல 4 நாள்ல அக்கா மேல இருந்த பட்டெல்லாம் போயிடுச்சு. அம்மா மாதிரியே கொண்டை போட்டுக்கிட்டாங்க, அம்மா போடுற கொண்டை போட்டுக்கிட்டாங்க, அம்மா காரை எடுத்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் ஆயிட்டாங்க, அறிவிச்சுட்டாங்க. முதலமைச்சர் அடுத்த நாள் கலைவாணர் இந்த அரங்கத்தில் செஞ்சுரி ஹாலில் வந்து முதலமைச்சர் பதவியேற்பு விழா. ரெடி ஆகிட்டு நீ போயிட்டியே, அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு வந்து மேடையில் உட்காந்து பேசுறியே, என்ன வேதனை? எப்படி இந்த கட்சியினுடைய ரத்தத்தை உறிஞ்சி இன்னைக்கு சாதாரண ஒரு போட்டோகிராஃபரா இருந்த குடும்பம் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கு. எத்தனை வருஷம் சம்பாதிக்கணும்? 10 தலைமுறை சம்பாதிச்சா கூட சம்பாதிக்க முடியாத அம்மாவை ஏமாத்தி 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 ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்தை சேர்த்து வச்சிருக்கியே. நீ முதலமைச்சர் போனியே, இயற்கை விடுமா? தர்மம் விடுமா? தர்மம் விடாது, தர்மம் விடாது. இந்த மாதிரி ஒரு தவறான சிந்தனையோட நல்ல கட்சி ஆட்சி இருக்கிற இந்த இயக்கத்தை தன் கட்டுக்குள் கொண்டு வரணுன்றதுக்காக நீ போய் முதலமைச்சர் போன. தர்மம் தன் வேலையை செஞ்சிருச்சு. உனக்கு நீதிமன்ற தீர்ப்பு 4 ஆண்டு சிறை. நீ போயிட்ட. நீ சிறைக்கு போன பின்னாடி உன்னை யார் பார்க்கறாங்க? என்ன செய்ய முடியும்? கர்நாடகாவில் இருக்கிற நீ பெங்களூர்ல இருக்க. பெங்களூர்ல இருக்கிறதுக்கும் இந்த முதலமைச்சருக்கு என்ன சம்பந்தம்? நேற்று பேசுறாங்க, ஒரு மிகப்பெரிய பழியை எங்களுடைய பொதுச் செயலாளர் மீது சுமத்தி இருக்கிறார்கள். இதுக்கு மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. நான் யாரை பத்தி கவலைப்படல, பொதுச் செயலாளர் நினைச்சவர்கள் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் இந்த இயக்கம் தான் முக்கியம், எனக்கு இந்த இயக்கம் தான் முக்கியம். இன்னைக்கு இந்த பொதுச் செயலாளர் இருப்பார், நாளைக்கு இன்னொரு தலைவர் கூட வரலாம். ஆனா இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஒரு தலைவரை கொலை செய்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருப்பார் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அந்த பெண்மையை அம்மையார் சொல்லியிருக்கார் என்று சொன்னால் மிகவும் கண்டனத்திற்குரியது.